கல்யாணம் ஆன புதுசில் அப்படி இப்படின்னு தாங்க இருக்கும். பொண்ணுங்க வந்து அப்படி இப்படி தான் இருக்கும். பொண்ணு மாப்பிள்ளையும் சோடி பிரியாது. எங்கே போனாலும் வண்டியில் போகிறது. இப்போல்லாம் பாருங்கள், ஒன்றும் உடம்பு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு வீட்டுக்கு 2 வண்டி, ஸ்கூட்டி ஒன்று, பெரிய வண்டி ஒன்று. ஏன்னா முதிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் அப்படி தொட்டால் ஓடணும். மாப்பிள்ளைக்கு ஒரு வண்டி, பொண்ணுக்கு ஒரு வண்டி. அதுவும் ரொம்ப வசதியாக இருந்தால் ஒரு பொண்ணு வீட்டில் வண்டியை ஒன்று வாங்கி கொடுத்துருவாங்க. மக வந்து அழுங்காமல் போகட்டும், அழுங்காமல் வரட்டும்னு அப்போயே பிரித்து விட்டு போடுறாங்க. இதில் வேறு சிக்கல் இருக்குது. ஏன்னா முதல்ல 2 பேரும் ஒன்றா தான் போகணும். அது மாதிரி குடும்பத்தை ஓட்ட சொல்லி கொடுக்கணும். சில வீட்டில் கொஞ்சம் அப்படியே பிரித்து விட்றாங்க. இது அப்படியே கடைசி வரைக்கும் பிரிஞ்சே போயிடுது. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இதெல்லாம் நாட்டில் நடக்கிறதான். இப்போ ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணி போலையும் மாமியார் மருமகள் இதான் எங்கேயுமே மாமனார் மருமகங்கிற பேச்சுக்கே வேலை இல்லை. அது எதுலையாக இருந்தாலும் எல்லாம் ஒத்து போயிடும். எந்த பேச்சுக்கு வேலை கிடையாது. மருமையும் நல்ல மருமையும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த மாமியார் மருமகள் தாங்க பெரிய சிக்கல் இருக்குது. அது என்ன சிக்கலுங்கிறீங்களா? ஆரம்பத்துலேருந்து அத்தை டீ போட்டுங்களா? போட்டு வாம்மா. இன்றைக்கி அங்கே ஃபங்க்ஷனுக்கு போகலாமா? நானும் வரேம்மா அப்படின்ட்டு ஒன்றா போவாங்க, ஒன்றா வருவாங்க. அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்க. இல்லை குழம்பு நான் காய் நறுக்கிறேன், நீ உலைய வையுமா அப்படிம்பாங்க. அவ்வளோ ஒத்துமையாக இருக்கும். கொஞ்சம் நாள் ஆவோட்டு பாருங்கள். சரி சோறு நீ ஆக்கு, நாங்கள் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு மருமக போயிடும். இன்னும் ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஒன்றும் செல்ஃப் எடுக்காதுங்க. அது பாட்டுக்கு போவோம், இது பாட்டுக்கு போவோம். நீ செஞ்சால் செஞ்சுக்க, என் வீட்டில் பழைய சோறு இருக்குது, நீ செஞ்சால் செஞ்சுக்க அப்படின்ட்டு போயிடும். அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் மருமக கடைக்கு இந்த பாதையில் போச்சுன்னா மாமியார் அந்த பாதையில் வந்துடும். அவ்வளோ பிச்சுக்கிட்டு போயிடும், நெருக்கமாக போயிடும். எவ்வளோ நெருங்கி இருந்துச்சோ அவ்வளோக்கு அவ்வளோ பிச்சுக்கிட்டு போயிருங்க. அப்புறம் யாரும் பார்த்தா என்ன கேட்பாங்க, யாரும் மாமியாரை பார்த்தா மற்றவங்க கேட்பாங்க, ஏன்னா மருமக எப்படி அப்படின்னா ஒன்றும் சரியில்லைன்னு தான் அர்த்தம். இன்னும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்படின்னா ஏதோ ஓரளவு பேசியிருக்குன்னு அர்த்தம். இந்தளவு வந்துருச்சுங்க. எங்கேயுமே இதான் பிரச்சனையாக இருக்குது, பெரும் பிரச்சனையாக இருக்குது. எல்லாம் அப்படி போகிறது இல்லை. அப்புறம் சரி நான் சோறு தனியாக ஆக்கிக்கிறேன், நீ தனியாக ஆக்கிக்க புருஷன்கிட்ட சொல்லிடுவாங்க. அம்மா தனியாக ஆக்கி சொல்லிடுவேன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. எப்படி பார்த்தீங்களா? நமக்கும் வயசு ஆக தான் போகுது. வயசு இப்படி இருக்கிறதால நமக்கு வயசு ஆக தான் போகுது. நம்மளும் ஒரு நாளைக்கு மாமியாரை வர தான் போகிறோம். அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்னு அதையும் தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம இப்படியே இருக்க முடியல. மாப்பிள்ளையாக இருக்க மாட்டார், பொண்ணாக இருக்காது. இவர் தாத்தாவை ஆயிடுவார், அது பாட்டி ஆயிரும், அம்மாயி ஆயிரும். எல்லாமே வயது ஆவாக போயிடும். ஒரு பிள்ளைங்களை பெற்று வளர்த்து சரி நம்மளை பின்னாடி காலத்தில் பார்க்க நினச்சா எல்லாம் தனியாக போகிறேன்னா என்ன பண்ணுறது? வயசு ஆகிட்டாவே பிள்ளைங்களுக்கு சரி மெயினாக அப்பா அம்மாவில் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அங்கே வர பொம்பளைங்க தான் கொஞ்சம் சிக்கல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி எல்லாமே பிரித்து விடுது. ஏன்னா நமக்கு அது மாதிரி தான். நம்ம எப்படி நம்ம அப்பா அம்மாவில் பார்த்துக்கிறோமோ அது மாதிரி தான் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்கோம். எல்லாம் தெரிஞ்சுக்க. சரி அப்பாவுக்கு தனியாக சாலை போட்டு கொடுத்துட்டாங்க, அம்மாவுக்கு தனியாக சாலை போட்டு கொடுத்துட்டாங்க, சரி இது மாதிரி தான் இருக்குன்னு மாட்டுக்கு அப்படின்னு அவங்க நினச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எல்லாத்தையும் அனுசரித்து எல்லாத்தையும் ஓட்ட பழகிங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. அப்பா அம்மாவுக்கு சோறு போடாமல் விட்டுறாதீங்க. இது மெயின். புரியுங்களா? பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.